அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கும்ப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான விருச்சக ராசியில் 3 கிரகங்களுடைய சேர்க்கை, சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன். இந்த 3 கிரகங்களுடைய இணைவு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கான அதிபதி. ஒருவருக்கு நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர் இந்த சூரிய பகவான். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்திற்கான அதிபதி. ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை, காதல், தாம்பத்தியம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். புதன் பகவான் 5 மற்றும் 8ஆம் இடத்திற்கான அதிபதி. புத்திக்கும் வித்தைக்கும் கல்விக்கும் அதிபதி என்று அழைக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான். ஆக இந்த 3 கிரகங்களுடைய அதாவது சேர்க்கை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். செய்யும் வினைகளுக்கேற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடிய அந்த சனி பகவான். தான் என்ன விஷயங்கள் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான பிரதிபலனை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சனிங்க. இந்த கும்ப ராசிக்காரர் அப்படின்னாவே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தைரியசாலிகள், துணிச்சல் மிக்கவர்கள், அதே நேரத்தில் வைராகிய குணம் படைத்தவர்கள், நேர்மை நெறி தவறாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா அந்த விஷயத்துக்காக எவ்வளோ வேணாலும் போராடுவாங்க. தனக்கு ஒரு விஷயம் தவறு அப்படின்னு பட்டுச்சுன்னா எவ்வளோ போராடினாலும் அந்த விஷயத்தை மட்டும் செய்யவே மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை செஞ்சு காட்ட மாட்டாங்க. ஸோ பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஈஸியாக எல்லாத்துக்கூடையும் இணைஞ்சிருவாங்க. அதாவது என்னென்னா, ஒருத்தர்கிட்ட ஈஸியாக ஃப்ரெண்ட்லி ஆகக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாங்க. இவ்வளோ அமைப்புகள், இவ்வளோ விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து பண்ணக்கூடிய ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த வேலை ரீதியாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது. ஒரு காலத்தில் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நல்லபடியாக வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியல. இருக்கிற வேலையை விட்டுட்டு வர மாதிரி சில சூழல், குடும்ப சூழல், தன்னை சுற்றி இருக்கிறவங்க, நண்பர்கள் எல்லாது மூலமாகவும் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு ப்ரெஷர் அந்த வேலையை விட்டு வெளியே வர மாதிரி சில சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதே நேரத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல எனக்கு எந்த விதமான ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரமோஷனோ எதுவுமே கிடைக்கலைங்க. சரி, இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த வேலையை விட்டுட்டு அங்கே போனோன்னா இருக்கிற வேலையும் எனக்கு தொலைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஸோ ரொம்ப வருஷமாக இதெல்லாம் வேண்டாம், நம்மளாம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போய் உட்காந்து படித்து ஏதாவது ஒன்று பண்ணி அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன், அட்டன் பண்ணுறேன், எல்லாமே எனக்கு ஃபெயிலியர் ஆகும். ஸோ இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் புதிய வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க தான் திடீர்னு கால சூழ்நிலைகள், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், குடும்ப சூழல் அப்படிங்கிறது என்னமோ காரணத்தினால அந்த வேலையை விட்டு வந்திருப்பேன். அப்போ உங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. அப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்குங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ப்ரமோஷனோ சேலரி இன்க்ரிமெண்ட்டோ கிடைப்பதற்கான சூழல் கட்டாயமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். வேறு ஜாபுக்கு போகிறீங்க, இந்த இடத்த விட்டு வெளியே போகிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல ஹைக், அதாவது சம்பள உயர்வுடன் கூடிய ஒரு பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்புங்க. இந்த நேரத்தில் கண்டிப்பாக சொல்கிறாங்க, தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த கிரக சேர்க்கைங்க அரசு சம்மந்தப்பட்ட முயற்சிகளை கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ தொழில் ரீதியாக நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டோங்க. இந்த தொழிலை இந்த லெவலுக்கு கொண்டு வரத்துக்கு இன்றைக்கி நான் பட்ட கஷ்டங்கள் வேறு யாராலையும் பட முடியாதுன்னா அவ்வளோ ஒன்று பார்த்து கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி எல்லாம் நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் ஆனப்போ அப்படியே அதே மாதிரி முடக்க நிலையில் இருக்குது. என்னால் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணவே முடியலைங்க. எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன்னா இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு தொழில் ரீதியாக ஒரு சில முடக்கங்கள் அப்படிங்கிறது வந்துச்சு. அதனால் அதை சரியாக பண்ண முடியல. இல்லை புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சாலும் அதையும் பண்ண முடியல. ஃபினான்ஷியல் ரீதியாக நிறைய குழப்பங்கள், நிறைய தடைகள், பணம் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் கூடிய விரைவில் தீருங்க. புதிய தொழிலை தொடங்குவீங்க. அந்த தொழிலில் இருந்து வந்த மந்த நிலையை அகற்றுவீங்க. அந்த தொழிலில் மாற்றங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் தான் கிங் அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நிறைய மாற்றத்தை பண்ணுவீங்க. நிறைய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போது தொழிலில் விரிவுபடுத்துவதற்கான சூழல், உங்களுடைய தொழிலில் அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கோ அல்லது அடுத்த ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதுக்கோ
இல்லை உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்னொரு பிரான்ச் புதுசாக ஓப்பன் பண்ணுற அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் இருக்கும். ஸோ நிறைய சேஞ்சஸ் வரப்போதுங்க. கண்டிப்பாக அதை வந்து கரெக்டான நேரத்தில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ நீண்ட நாட்களாக இருந்த அந்த திருமண தடைகள் கூட இந்த காலகட்டங்கள் அகலும். ஏன்னா திருமணம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் நிறைய தடைப்பட்டுகிட்டே இருந்தது. ஏன்னா எப்படியாவது ஒன்று கல்யாணம் பண்ணிடணும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை மட்டும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்குறேங்க. அது வந்து நடக்கவே மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அதே நேரத்தில் ஒரு திருமணம் நடந்துச்சுங்க, அது டிவோர்ஸ் ஆயிடுச்சு, சில பல சூழ்நிலைகளாக அந்த லைஃப்பை விட்டு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ செகண்டாக ஒரு மேரேஜ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த லைஃப்பில் என்ட்ரி ஆகும்போது எனக்கு ஏதாவது தடைகள் இருக்குமா, எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே நடந்த விஷயத்துலேருந்து வெளியே வரத்துக்கே ரொம்ப நாள் டைம் எடுத்துட்டேன். மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியாது. அவ்வளோ சூழ்நிலைகள் எனக்கு வந்து மோசமாயிரும். அந்த நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வராதுங்க. உங்களுடைய செகண்ட் லைஃப் அப்படிங்கிறது ஒன்று நல்ல விதத்தில் அமையுங்க. ஸோ நீண்ட நாட்களாக காதல் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் இருந்துகிட்டே இருக்கும். லவ் பண்ணிட்டு இருந்தோங்க, அதை வந்து மேரேஜ் லெவலில் கொண்டு போகிறதுக்கு நிறைய இடையூறுகள். யாராவது ஒருத்தர் குழப்பப்பட்டுருக்காங்க. அது எப்படி நமக்கு செட் ஆகும், நம்மளுடைய அந்தஸ்துக்கு என்ன, நம்மளுடைய கௌரவம்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மேரேஜ் லெவலில் கொண்டு போக முடியல. அதே மாதிரி பிடிச்ச பொண்ணுக்கிட்ட நமக்கு உண்டான, அதாவது ஒரு பிடிச்ச நபர்கள்கிட்ட தனக்கு பிடிச்ச விஷயத்தை சொல்கிறதுக்கு கூட நிறைய தயக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த நேரத்தில் நீங்கும். தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் சில காரியங்களை சொல்லி அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீண்ட நாட்களாக மன உளைச்சலை ஏற்படுத்திட்டு, ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூமெண்ட்டுங்க. ஏன்டா இந்த லைஃபுக்குள்ளே வந்தோம், பேசாமல் இந்த லைஃப்பை விட்டு வெளியே போயிடலான்னு சொல்லி நிறைய பேர் இந்த லைஃப்பை விட்டுட்டே வெளியே வரக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துச்சு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இல்லைங்க, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், தேவையில்லாத சண்டை, இந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது திருப்தி இல்லாமல் இருக்குது. ஸோ டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு, அந்த டிவோர்ஸாவது நமக்கு சாதகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்குங்க. அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. பிரச்சனைகள் தீர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ இந்த லைஃப்பை விட்டு வெளியே வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு நம்ம நினச்சபடி ஒரு சாதகமான சூழல் அமையலை அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. தான் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, தனக்கு அமைஞ்ச வாழ்க்கை தான் வந்து சரியான விதத்தில் அமையலைங்க. தான் தேடி போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாவது நம்ம நினச்சபடி அமையுமா, அதையாவது நம்ம நினச்சபடி வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகளோடு போன இடத்துல அங்கேயும் சில குழப்பங்கள், அதுவுமே சரியான விதத்தில் நடக்குமா, இல்லை இதுக்கு மேலே மறுபடியும் அடிபட்டால் நாம் அதிலேருந்து மீண்டு வர முடியுமாங்கிற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, விலகி சென்ற நபர்கள் உங்களை விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு தருணங்க. அதே நேரத்தில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துருவீங்க. இங்கே நீங்கள் எதிர்பார்த்து போகக்கூடிய லைஃபாக இருக்கட்டும், உங்களை தேடி வரக்கூடிய லைஃபாக இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்கள் நினச்சபடி ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா எந்த தப்புமே நான் செய்யலைங்க, செய்யாத தப்புக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய தண்டனையா, அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூட இல்லை. நான் அதை வந்து பேசி தீர்க்கக்கூடிய அளவுக்கு கூட சூழ்நிலை இல்லை, எனக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கூட யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ தானே நான் தப்பு பண்ணனா இல்லைன்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அந்த நிலை அப்படிங்கிறது கூட இல்லாமல் யோசிக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுடைய பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. நீங்களும் அதே போல் உங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. வீடு வாங்கக்கூடிய யோகமோ அல்லது வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள், புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்குங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த தடைகள் அகலும். ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் நிறைய மன உளைச்சல்கள், நிறைய மன கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சுருந்தீங்க. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் டிப்ரெஷனுங்க, டென்ஷனுங்க, என்னால் வந்து நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, ஏதோ ஒரு குறைபாடுகள் வந்துகிட்டே இருக்குது. உடல் ரீதியாக பாதிப்புகள், தூக்கமின்மை பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த பாதிப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல்கள் குறையுங்க. ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது படிப்படியாக நீங்கும். ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. நோய் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் விலகும். தோல் சம்மந்தப்பட்ட ஒரு தொந்தரவுகளோ, அதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கட்டும், அவங்களுடைய ஞாபக மறதிகள் அப்படிங்கிறதெல்லாம் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் ரிப்பீட் பண்ணக்கூடிய ஒரு சில எக்ஸாம்ஸ், அதாவது ஒரு படிப்பு படிக்கிறோம் அப்படின்னா அதில் மறுபடியும் திரும்ப திரும்ப படித்து அதை வந்து ஞாபகத்திறனை பெருக்கிக் கொள்வது ரொம்ப அவசியம். ஏன்னா கல்வியில் இந்த காலகட்டங்களில் சில ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது வரும். அதன் மறதியை போக்க ரிப்பீட் பண்ணுறது தான் இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு தீர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கல்வி ரீதியாக சில தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிறது வருங்க. அந்த விரயங்கள் கூட சுப விரயங்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க.
இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை அதனோட ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி சில முயற்சி எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.